நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீட்டில் 3.23 கோடி முறைகேடு செய்ததாக முன்னாள் அமைச்சர் ஏவவேலுவின் வீடு, அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலைகளை அகலப்படுத்துதல், மேம்படுத்துதல் மற்றும் சிறு பாலங்கள் சீரமைப்பு போன்ற பணிகளுக்காக சங்கரானத் இன்ஃபோரா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் சாலை பணிகள் தொடர்பாக எந்த வேலையும் நடைபெறவில்லை என்றும், இந்த டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடான கூட்டு சதி நடந்துள்ளதாகவும் அறப்போர் இயக்கம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமையகத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 25 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மட்டும் இந்த நிறுவனத்துக்கு ரூபாய் 3.23 கோடி நிதி முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஒப்பந்ததாரரிடமிருந்து ஆதாயம் பெற்றுக்கொண்டு அரசு பொது பணத்தை முறைகேடு செய்ததாகவும் முன்னாள் அமைச்சர் ஏவவேலு மற்றும் 9 அரசு அதிகாரிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மீது கூட்டு சதி, பொது பணத்தை முறைகேடு செய்தல், போலி ஆவணங்கள் தயாரித்தல், ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏவவேலுவின் வீடு, அலுவலகங்கள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரின் இடங்கள் என மொத்தம் 20 இடங்களில் காலையில் இருந்து 6 மணி நேரத்துக்கும் அதிகமான லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் சான்றுகள், சொத்து மதிப்பு மற்றும் முறைகேட்டை உறுதிப்படுத்தும் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக மேல் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இந்த சோதனைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் என இதுவரை தொடரப்பட்ட ஒரு வழக்கில் கூட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடிந்ததில்லை என்பதே வரலாறு. ஆளுங்கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சிடும் இயக்கம் அல்ல திமுக. இதைவிட பெரிய அடக்குமுறைகளையே பார்த்தவர்கள் நாங்கள். இதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்று கூறப்பட்டுள்ளது.